ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சொல்ற, சிவானி நாராயணன் வாழ்க்கை போனதுக்கும் வடிவேலுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிச்சிருக்கலாம். ஆனா இதுதான் உண்மையும் கூட. இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா பாருங்க. அதாவது சிவானி நாராயணன் இவங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா தமிழ்ல ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. விக்ரம் படத்துல வாய்ப்பு கிடைச்சது. ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன கதாபாத்திரம் தான். நாய்சேகர் ரிட்டர்ன்ல இவங்க வடிவேலு கூட நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாதாம். வடிவேலு சார் போஸ்ட் பண்ண காரணத்தினாலையும் இயக்குநர்கள் போஸ்ட் பண்ண காரணத்தினால்தான் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாங்க. காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி, அதாவது நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய படத்துல வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச படத்திலும் ரொம்பவே சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வராங்க அப்படின்ற காரணத்தினால தான் இந்த படத்துல நடிக்க இருக்காங்க. ஆனா ஒரு மறைமுகமான பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது வடிவேலு கூட நடிச்ச சதா, இன்னும் பல நடிகைகள் தமிழ் சினிமா விட்டே காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி நாய்சேகர் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு சுத்தமா வரல. நாய்சேகர் படத்துக்கு முன்னாடி விக்ரம்ல நடிச்சிருந்தாங்கல்ல, அப்போ இவங்களுடைய உடல் எடை கொஞ்சம் குண்டாயிடுச்சு. சரிம்மா, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒல்லி ஆயிட்டு வா, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு எல்லா இயக்குநர்களும் சொல்லி அனுப்ப பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி அதையும் வீடியோவா போட்டு உடல் எடையை பயங்கரமா கம்மி பண்ணாங்க. இந்த இடைப்பட்ட கால இடைவெளியில இவங்க கவர்ச்சியா கூட ஃபோர்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. அந்த ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்க. உடல் எடையை பயங்கரமா கம்மி பண்ணி மறுபடியும் போய் வாய்ப்பு கேட்டா சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே சொல்லி இவங்களை அனுப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்களுடைய தோற்றம் வந்துட்டு கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கு. அதாவது ஹீரோயின் கதாபாத்திரம் கொடுக்குற மாதிரி இவங்களுடைய ஃபேஸ் கட் கிடையாது. என்னதான் இவங்க வயசு 22 இருந்தாலும் இவங்களுடைய ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கிடையாதுங்க. வேணும்னா கவர்ச்சி நடிகையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சில படங்களில் கவர்ச்சியாக நடிச்சு ஒன்றுமே செட் ஆகல. இது பத்தாதுன்னு நாய்சேகர் படத்தில் நம்ம வடிவேலு கூடவே கவர்ச்சியாக நடிச்சதுனாலேயே சுத்தமாக இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிடுச்சு. உடல் எடை அதிகமாக இருந்தப்பவும் வாய்ப்பு கிடைக்கல. உடல் எடை இப்போ பயங்கரமாக கம்மி பண்ணதுக்கு அப்புறமாவும் நீ அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முன் வரலையாம். இருந்தாலும் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுனால மறுபடியும் தன்னுடைய அஸ்திரமான கவர்ச்சியை கையில் எடுத்திருக்காங்க சிவானி நாராயணன். மறுபடியும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கவர்ச்சியான போட்டோஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறத வந்துட்டு தற்போது மறுபடியும் வாடிக்கையா வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வடிவேல் கூட நடிச்சதுனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா வச்சு இந்த வயதான நடிகர்கள், மூத்த நடிகர்கள், அதே மாதிரி காமெடி நடிகர்கள் தான் ஜோடி சேராத அப்படின்ற மாதிரி சிவானி நாராயணுக்கு பல பேர் வந்துட்டு அட்வைஸே சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, நல்லா அந்த ஃபேஸை கொஞ்சம் செக்ஸி ஆக்கணுன்றதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி இவங்க தான் ஃபேஸையே இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் முத்திர நடிகை மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற பேச்சு வேற அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வேணாலும் கவர்ச்சியா நடிக்கிறேன் அப்படின்னு சிவானி நாராயணன் ஒத்துக்கிட்டாலும் உங்க ஃபேஸ் கட் அதுக்கெல்லாம் செட் ஆகவே மாட்டுதுமா அப்படின்னு தமிழ் சினிமா இவங்களை ஒதுக்கி தான் வச்சிருக்கான். அதனாலதான் இப்போ வரைக்கும் ஒரு படத்துல கூட கதாநாயகியாக நடிக்க முடியாம திணறி வந்துட்டு இருக்காங்களாம் சிவானி நாராயணன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.